கூலி தலைவர் ப்ரமோஷன். லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் இணையும் படத்தில் ஒளிந்திருக்கும். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, உலக சினிமாவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி. ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இணையும் தலைவர் 171. கூலி என்ற தலைப்பு ஒரு பேச்சு வழக்கில் அடிபட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வ தலைப்பு வெளியாகவில்லை. ஆனால் இந்த கூட்டணி எத்தகைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வெறும் ஒரு திரைப்படமாக மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி உருவாக்கும் ப்ரமோஷன் யுத்தியிலும் அதன் பின்னால் இருக்கும் சிந்தனைகளிலும் கூட நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன. வாருங்கள், அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம். புதுமைகளை நோக்கிப் பாயும் தைரியம். லோகேஷ் கனகராஜ் இன்றைய தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறை இயக்குனர். அவரது படங்கள் ஒரு தனித்துவமான பாணியைக் கொண்டுள்ளன. இரத்தம், வன்முறை, எதிர்பாராத திருப்பங்கள், கனமான திரைக்கதை என அவரது படங்கள் ஒரு புதிய அனுபவத்தைத் தருகின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல தசாப்தங்களாக மக்களைத் தன் வசப்படுத்திய ஒரு பிம்பம். அவர் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட பாணியிலான படங்களிலேயே நடித்துள்ளார். ஆனால் இப்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு இளம் இயக்குனருடன் இணைந்துள்ளார். இது எதைக் காட்டுகிறது? இதுதான் முதல் வாழ்க்கை பாடம்: மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் புதுமைகளை நோக்கிப் பாயும் தைரியம். நாம் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும், எவ்வளவு அனுபவசாலியாக இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டும். புதிய சிந்தனைகளை, புதிய சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழமையில் ஊறிப்போகாமல் புதிய பாதைகளில் பயணிக்கத் துணிய வேண்டும். ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கும் சரி, மற்ற நடிகர்களுக்கும் சரி, இந்த முடிவின் மூலம் ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை வைக்கிறார். இது அவரது சினிமா வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையப் போகிறது. தலைமுறைகளை இணைக்கும் பாலங்கள். ரஜினிகாந்த் ஒரு தலைமுறை நடிகர், லோகேஷ் கனகராஜ் இன்றைய தலைமுறையின் குரல். இந்த கூட்டணி ஒரு அருமையான தலைமுறை இடைவெளி பாலத்தை உருவாக்குகிறது. பொதுவாக அனுபவம் வாய்ந்தவர்கள் இளம் தலைமுறையினரை தங்கள் வழியில் இழுக்கப் பார்ப்பார்கள். இளம் தலைமுறையினர் பழையவர்களை புறக்கணிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் இந்தக் கூட்டணி இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மதித்து பரஸ்பர நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அற்புதம் நிகழும் என்பதை நிரூபிக்கிறது. இரண்டாவது வாழ்க்கை பாடம்: தலைமுறைகளை கடந்து ஒன்றிணைதல். நாம் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு வயதினரின் அனுபவங்களையும் புதிய சிந்தனைகளையும் இணைப்பது மிக அவசியம். அனுபவசாலிகள் தங்கள் ஞானத்தைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இளம் தலைமுறையினர் தங்கள் புதுமையான யோசனைகளை முன்வைக்கத் தயங்கக்கூடாது. இந்த இணைவுதான் ஒரு சமூகம் அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை. எதிர்பாராத திருப்பங்கள். வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை. கூலி அல்லது தலைவர் 17 படத்தின் டைட்டில், கதைக்களம், வெளியீட்டு தேதி என எதுவுமே இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய யோகமும் ஒரு புதிய எதிர்பார்ப்பும் உருவாகிறது. சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்படுகிறது. இந்த நிச்சயமற்ற தன்மையும் எதிர்பார்ப்பும் ஒருவித உற்சாகத்தைத் தருகிறது அல்லவா? இதுதான் மூன்றாவது பாடம்: வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது. நம் வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. திட்டமிடப்படாத திருப்பங்கள் வரலாம். திடீர் மாற்றங்கள் நிகழலாம். அந்த தருணங்களில் நாம் பதட்டப்படாமல் வரப்போகும் மாற்றத்தை ஒரு புதிய அனுபவமாக, ஒரு புதிய வாய்ப்பாக அணுக வேண்டும். திட்டமிட்ட வாழ்க்கையை வாழப் பழகிய நாம் சில சமயங்களில் திட்டமிடாத பாதைகளில் பயணிப்பது புதிய அனுபவங்களையும் புதிய அறிவையும் தரும். இது ஒரு சாகசப் பயணம் போன்றது. ப்ரமோஷன் எனும் ஒரு கலை. ஒரு படம் வெளிவரும் முன்பே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குவது, ரசிகர்கள் மத்தியில் அத்தகைய ஒரு அலைவரிசையை ஏற்படுத்துவது என்பது ஒரு பெரிய கலை. இது வெறும் விளம்பரம் மட்டுமல்ல. ரசிகர்களின் மனநிலையை அறிந்து அவர்களுக்கு ஆர்வத்தை உருவாக்கி அதை தக்க வைத்துக் கொள்வது ஒரு பெரிய சவால். டைட்டில் டீசர் என்ற ஒரு சிறிய முன்னோட்டம் கூட இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமென்றால் அதன் பின்னால் ஒரு பெரிய குழுவின் உழைப்பும் வியோகமும் இருக்கிறது. நான்காவது வாழ்க்கை பாடம்: திறம்பட நம்மை நாமே முன்னிறுத்திக் கொள்வது. இது வெறும் சினிமா ப்ரமோஷனுக்கு மட்டும் பொருந்தாது. நாம் ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சரி, நம் திறமைகளை, நம் உழைப்பை, நம் தனித்துவத்தை எப்படி அடுத்தவர்களிடம் கொண்டு செல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல வணிகர் என எவராக இருந்தாலும் தங்கள் உழைப்பையும்
தயாரிப்பையும் சரியான முறையில் முன்னிறுத்துவதன் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும். இது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. கூட்டு முயற்சி எனும் சக்தி. ஒரு பெரிய திரைப்படம் என்பது ஒரு சிலரின் உழைப்பால் மட்டும் உருவாவதில்லை. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், தயாரிப்பாளர்கள் மற்றும் எண்ணற்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பல நூற்றுக்கணக்கானோரின் கூட்டு உழைப்புதான் ஒரு பிரம்மாண்டமான சினிமாவை உருவாக்குகிறது. லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணி என்பது வெறும் 2 ஆளுமைகளின் இணைப்பு மட்டுமல்ல, அவர்களுடன் இணைந்து ஒரு பெரிய படைப்புக் குழுவின் கடின உழைப்பும் அடங்கியிருக்கிறது. இது 5வது மற்றும் மிக முக்கியமான பாடம், கூட்டு முயற்சி எனும் சக்தி. எந்த ஒரு பெரிய லட்சியத்தையும் தனியாளாக அடைவது கடினம். ஒரு குழுவாக இணைந்து செயல்படும்போது ஒவ்வொருவரின் திறமையும் பலமும் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் சக்தியாக மாறுகிறது. ஒருவர் செய்யும் தவறை மற்றொருவர் சரிசெய்ய முடியும். ஒருவர் யோசிக்காத கோணத்தில் மற்றொருவர் சிந்திக்க முடியும். ஒற்றுமையுடன், பரஸ்பர நம்பிக்கையுடன் செயல்படும்போது அடைய முடியாத இலக்குகள் கூட சாத்தியமாகும். நண்பர்களே, கூலி, தலைவர் 171 படம் இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் அதன் உருவாக்கம், ப்ரமோஷன் மற்றும் இந்த கூட்டணி உருவாக்கும் எதிர்பார்ப்புகள் என பல நிலைகளில் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள் ஏராளம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம், தலைமுறைகளைக் கடந்து ஒன்றிணைவோம், நிச்சயமற்ற தன்மையை தைரியமாக எதிர்கொள்வோம், நம்மை நாமே திறம்பட முன்னிறுத்துவோம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கூட்டு முயற்சியின் சக்தியை உணர்வோம். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த பிரம்மாண்ட கூட்டணி குறித்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? வேறு எந்த வாழ்க்கைப் பாடம் இந்த கூட்டணியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வாழ்க்கை தத்துவங்களை அறிய எங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.